வணக்கம், திஸ் இஸ் நவீனா கண்ணன். நான் இப்போ தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள டைம் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னே தெரியல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு செகண்ட் இயர் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஒரு வழியாக பாஸ் ஆயாச்சு. இப்போ இந்த காணொலியில் நான் எப்படி செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அனட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு சேம் ஸ்கூல் வைப்ஸ் தான் நம்மளுக்கு தரும். காலையில் டிசெக்ஷன் ஹால் போவோம், அங்கே சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்டல் ரூம் வரும். ஹாஸ்டல் இருக்கலாம், இல்லைனா டே ஸ்காலராக இருந்தால் வீட்டுக்கு போவாங்க. ஸோ அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப காலேஜ் வருவோம். ஸோ இது ஒரு ஸ்கூல் மாதிரியே தான் இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அந்த ஒரு டாக்டர் ஃபீல் வராது. சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனால் செகண்ட் இயரில் வந்து அப்படி கிடையாது. செகண்ட் இயரில் நம்ம காலையில் கிளினிக்கல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போது என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நான் எம்எம்சி வச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, எங்கள் காலேஜோட ஹாஸ்பிட்டல் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைகள்லாம் பெருசாக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் காலேஜ் கூட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய மற்ற ஹாஸ்பிட்டல்ஸும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து நல்லா இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எம்எம்சி என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவே போட்டேன். இப்போ செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்லேயும் மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி. இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் நம்ம பேராகிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் நல்ல ஒரு ஃபிசிஷியனாக ஆகிறதுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த 3 சப்ஜெக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டான பேத்தாலஜி பற்றி நான் முதல்ல பேசுகிறேன். பேத்தாலஜி அப்படின்னா தமிழில் நோயியல் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போது நான் ஏற்கனவே என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னவா இருந்தது அப்படின்னா ஹிஸ்டாலஜி, தமிழில் திசுவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனித உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் வந்து திசுக்களால் உருவாகி இருக்கும். இப்போ இந்த திசுக்களில் வந்து நிறைய செல்கள் இருக்கும். இந்த செல்கள் எல்லாம் எப்படி ஒன்று ஒன்று அலைன் ஆகிருக்கு, அதோட வேலைகளை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹிஸ்டாலஜி. இதுக்கு மைக்ரோஸ்கோப் நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி தான் பேத்தாலஜிலையும் நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்மளோட திசுக்களெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு நோயினால் நம்ம திசுக்கள் எப்படி மாற்றம் அடையுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம். அதனால தான் பேத்தாலஜி நல்லா படித்தா நம்ம நல்ல ஒரு கிளினிஷியனாக வருவோம். அண்ட் பேத்தாலஜி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அவங்கள எல்லாத்துக்குமே மெடிசன் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன் வந்து பேத்தாலஜி இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட், ஒரு நல்ல டாக்டர் ஆகிறதுக்கு ஏன் பேத்தாலஜியோட நாலேஜ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். பேத்தாலஜினா என்ன? நோயியல். அதாவது இந்த சப்ஜெக்டில் ஒவ்வொரு சிஸ்டம், நம்மளோட பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம், இப்படின்னு ஒவ்வொரு சிஸ்டமையும் தனித்தனியாக அதில் இருக்கக்கூடிய எல்லா டிசீசஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டிசீஸ் மட்டும் இல்லை, அந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறமா அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரப்போகுது, இப்போ இந்த டிசீஸ்னால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய திசுக்களில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிப்போம். ஸோ அதனால தான் பேத்தாலஜி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன புக் யூஸ் பண்ணணும்னு கேட்டால், there is a single answer for this, that is Robbins. Robbins is the only book that you will need to become a better clinician. இப்போது நான் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நான் படிக்கல. நான் கைடன் படித்ததில்லை, லிபின்கார்ட் படித்ததில்லை, எல்லாமே இந்தியன் புக்ஸ் தான் படித்தேன். அதனால் எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஸ்டாண்டர்ட் புக், இன்டர்நேஷ்னல் புக் என்னால் படிக்கிறது நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் ராபின்ஸ் தான் படிக்கணும். ராபின்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் புக் தான், அது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் தான். அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் ரொம்ப சிறுசாக அண்ட் நல்லா பெரிய பேராவாக தான் இருக்கும். ஆனால் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோடைனமிக் டிஸார்டர்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா, அந்த டைரெக்டாக அவங்க பேத்தாலஜி போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன் பாத்வே, அதில் இருக்கக்கூடிய ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனட்டமி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் they will go into the concept. ஸோ அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் நாலேஜே இல்லை அப்படின்னு நினச்சாலும் இட்ஸ் ஓகே. செகண்ட் இயரில் ராபின்ஸ் itself will clear that. ஓகே, பேத்தாலஜியை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், சிஸ்டமிக் பேத்தாலஜி அண்ட் ஜென்ரல் பேத்தாலஜி அப்படின்னு. சிஸ்டமிக் பேத்தாலஜியை விட ஜென்ரல் பேத்தாலஜி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜென்ரல் பேத்தாலஜியை நல்லா படித்து முடிச்சிடணும். அண்ட் சிஸ்டமிக் பேத்தாலஜி வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் அண்ட் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரியறதுக்கு. பட் அது இப்போ படிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஃபைனல் இயரில் அதே தான் திரும்ப படிப்போம். பட் இந்த ஜென்ரல் பேத்தாலஜியை இப்போவே செகண்ட் இயர்லேயே நல்லா மாஸ்டர் பண்ணணும் அண்ட் ராபின்ஸில் தான் அதை படிக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு நல்லா ஃபவுண்டேஷன் பண்ண போகுது. ஸோ அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போது நானே வந்து பேத்தாலஜி ஃபுல் ராபின்ஸ் புக்லாம் படித்து முடிக்கல.
எங்களோட காலேஜில் சிம்டம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் நான் அந்த பேத்தாலஜியில் ராபின்ஸ் புக்கில் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன். நான் எப்படின்னா ராபின்ஸ் படிச்சுட்டு அண்ட் சைமல்டேனியஸாக நான் நோட்ஸும் மேக் பண்ணுவேன். அண்ட் என்னால் எல்லா சாப்டர்ஸ்க்கும் ப்ராப்பராக நோட்ஸ் மேக் பண்ண முடியல. பட் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடி பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். நான் ராபின்ஸ் புக்லேயே படிச்சுட்டு பக்கத்தில் ஸ்டிக்கி நோட்லேயே எழுதி என்னால் ஆன்சர் பண்ண முடியும், என்னால் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் குட். பட் நான் அப்படி கிடையாது. என்னால் புக்கை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸை படித்து தான் என்னால் எக்ஸாம் போக முடியும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டடி. ஸோ ஃபைண்ட் யுவர் ஸ்டடி பேட்டர்ன் அண்ட் தென் இட் வில் பிகம் ஈஸி. அண்ட் ஐ லவ் பேத்தாலஜி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பேத்தாலஜிக்கு. அந்த சார் வந்து ரொம்ப நல்லா நடத்துவார். அப்படியே ராபின்ஸை தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்மளுக்கு புரிகிற இங்கிலீஷில். காலேஜில் கிளாஸ்லையும் எங்களுக்கு நல்லா தான் சொல்லி தருவாங்க. பட் ஸ்டில் சில நேரம் நம்மளால் கவனிக்க முடியாது, சில நேரம் தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூடியூப் ஐ லவ் பேத்தாலஜி அப்படிங்கிற சேனல் நான் ஃபாலோ பண்ணேன். நான் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் போடலை. மேரோ, ப்ரெப் லேடர் அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் நான் செகண்ட் இயரில் போடல. அது போடாமலே ஐ குட் ஏபிள் டு ஹேண்டில். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரெப் லேடர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஐ தாட் இட் இஸ் நாட் நெசசரி நவ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேத்தாலஜி படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக காலையில் போஸ்டிங், கிளினிக்கல் போஸ்டிங்கும் அட்டன் பண்ணிட்டு இருப்போமா. ஸோ அப்போ வந்து இட் வில் பிகம் மோர் ஈஸியர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெடிசன் போஸ்டிங் போகும்போது அங்கே நான் பீடல் எடிமா, ப்ளூரல் எஃப்யூஷன் இந்த மாதிரி கேசஸ்லாம் அங்கே நான் பார்த்தேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லங் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேஸ் சிஓபிடி அங்கே பார்த்தேன். ஸோ அங்கே பார்த்த உடனே அதை பற்றி எங்கள் பிஜிஸ்லாம் கொஞ்சம் சில இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அண்ட் ரூம் வந்துட்டு ராபின்ஸில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கடையில் சிஓபிடி பற்றி நான் படித்தேன். ஸோ இப்போ நம்மளால் ஒரு 15 மார்க் கொஷின்க்கும் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் கிளினிக்கலில் நம்ம சிஓபிடி பார்த்தா அங்கே நம்மளால் அதை டயக்னோஸும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிக்கும் போது இன்னும் மெடிசன் வில் பிகம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி படிக்க நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணும். பேத்தாலஜி ப்ராக்டிக்கல் கிளாஸில் எங்கள் சார் நல்லா நடத்துவார். ஸோ அப்போவே மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லைட்ஸ்லாம் பார்த்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அங்கேயே நாங்கள் படிச்சிருவோம். ஸோ உங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யணும். அடுத்த 2 சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் வேகான சப்ஜெக்ட் தான். எனக்கு பர்சனலாக அந்த 2 சப்ஜெக்ட் படிக்கவே பிடிக்காது. ஏன்னா நிறைய மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் டேர்ம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த 2 சப்ஜெக்ட் என்னென்னா ஃபார்மகாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மகாலஜி பற்றி பார்க்கலாம். ஃபார்மகாலஜினா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழில் மருந்தியல். ஒரு மருந்தை பற்றி நம்ம நல்லா தெளிவாக படிக்க போகிறோம். அந்த மருந்து எப்படி ஆக்ட் ஆக போகுது, எந்தெந்த இடத்துலலாம் ஆக்ட் ஆக போகுது, அது எவ்வளோ டோஸில் கொடுக்கணும், என்னெல்லாம் அதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்குறது தான் ஃபார்மகாலஜி. இப்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு புக் வந்து கேடி திரிபாதி. பட் இந்த புக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் எனக்கே வந்து சில சாப்டர்ஸ்லாம் அதில் படிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இன்னொரு புக் நான் யூஸ் பண்ணேன், தாராவி ஷான்பாக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஃபுல்லாக கேடிடியில் தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னால் கேடிடி படிக்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் நான் தாரா ஷான்பாக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே தாரா படிக்க வேண்டாம். ஏன்னா கேடிடியில் இருக்க அதே பாயிண்ட்ஸ் தான் தாராலேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கேடிடி தான் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சாப்டர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் தாரா படிக்கிறது இட்ஸ் அ குட் திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார்மகாலஜி சப்ஜெக்டையும் நம்ம 2ஆக பிரிக்கலாம், ஜென்ரல் ஃபார்மகாலஜி அண்ட் சிஸ்டமிக் ஃபார்மகாலஜி அப்படின்னு. இப்போது எகெயின் ஜென்ரல் ஃபார்மகாலஜி ஒழுங்காக படிக்காமல் நம்மளால சிஸ்டமிக் ஃபார்மகாலஜி படிக்க முடியாது. ஸோ அதனால் கேடிடியில் ஜென்ரல் ஃபார்மகாலஜி ஃபுல்லாக படிக்கணும். ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம கேடிடியில் தான் படிச்சாகணும். எடுத்துக்காட்டுக்கு ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், ஃபார்மகோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு டூ. இப்போது ஒரு மருந்தை பற்றி நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இல்லை அதை பற்றி படிக்க போகிறோன்னா எப்படி எந்தெந்த சப் டிவிஷன்ஸில் அதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மருந்து என்ன பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன் கடியில் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் நம்ம எழுதணும். அண்ட் அதோட கெமிஸ்ட்ரி அண்ட் அதுக்கப்புறமா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஒரு மருந்து வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைட்டோடாக்சிக் ட்ரக், அதாவது இந்த கேன்சருக்குலாம் யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து எப்படி வந்து கேன்சர் செல்லை அழிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஒரு பேராசிட்டமால் போட்டால் நம்மளுக்கு வலி போயிடுது, காய்ச்சல் கம்மியாயிடுது. ஸோ அது எப்படி நடக்குது, இது எப்படி எந்த ரிசப்டரில் போய் பைண்ட் பண்ணுது, அந்த ரிசப்டர் கூட பைண்ட் ஆகிறதுனால செல்லில் என்னென்ன நியூ ரியாக்ஷன்ஸ் நடக்கிறனால இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், அதாவது வாட் த பாடி டஸ் டு த ட்ரக். இப்போ ஒரு ட்ரக், ஒரு மருந்தை நம்ம உள்ளே சாப்பிட்டதுக்கப்புறமா
அது வந்து நம்மளோட பாடி எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதை எப்படி வந்து கடைசியில் எக்ஸ்க்ரீட் பண்ண போகுது. ஸோ நம்மளோட பாடி அந்த மருந்தை என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா இந்த ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோன்னா அது எப்படி அப்சார்ப் ஆகுது, அது ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மருந்து வந்து எப்படி எந்த இடத்துல ஆக்ட் ஆக போதோ அந்த இடத்துக்கு எப்படி இது டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் அதுக்கப்புறம் மெட்டபாலிசம். ஸோ லிவரில் வந்து இந்த மருந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும். ஸோ அது லிவரில் நடக்கலாம், சில ட்ரக்ஸ் வந்து சில ஆர்கன்ஸில் நடக்கும். மோஸ்ட்லி லிவரில் தான் இந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீஷன். ஸோ யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகுதா, இல்லை ஃபீசஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகுதா, இந்த மாதிரி அதை பற்றிலாம் படிக்கிறது தான் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரக் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரக் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 ட்ரக்னால அப்சார்ப்ஷனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதா, இல்லை அதோட எக்ஸ்க்ரீஷனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதா, இல்லை ஆக்ஷனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதா. ஸோ ஒன்று சாப்பிட்றதுனால இன்னொரோட எஃபெக்ட் வந்து கம்மியாகலாம், இல்லை அதிகமாகலாம், இல்லைனா ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ட்ரக் சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா போதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஏக் வரலாம், இல்லைனா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது வரலாம், ரேஷஸ், ஸோ டயரியா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக இந்த ட்ரக்ஸோட யூஸ் என்ன அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார்மகாலஜிக்கு ஏதாவது யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்தேன்னா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஃப்ரீ வீடியோஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் there is this மேம் கால்டு டாக்டர் பிரியங்கா சச்தேவ். her videos are amazing. ஸோ அவங்க யூடியூப்பில் வந்து ஃப்ரீ வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஃபார்மகாலஜி, மைக்ரோ, பேத் எல்லா சப்ஜெக்ட்ஸும் போடுவாங்க. பட் எனக்கு பர்சனலாக அவங்களோட ஃபார்ம் வீடியோஸும் மைக்ரோ வீடியோஸும் தான் பிடிக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் ஹர் வீடியோஸ். அண்ட் எகெயின் இதுக்கும் நம்ம நோட்ஸ் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப வேகான சப்ஜெக்ட்ஸ். அதனால நம்ம ப்ராப்பராக நோட்ஸ் மேக் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சும்மா புக்கில் அப்பப்போ படிச்சுட்டு விட்டுட்டோன்னா ஃபைனலாக புக்கை திருப்பி பார்க்குறதுக்கே டைம் இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுப்போம். அனட்டமிக்கு டிசெக்ஷன் ஹால்லேயே நிறைய நம்ம பார்க்குறோம். அதனால புக் படிக்கலனாலும் ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு மனசில் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் செகண்ட் இயரில் புக்கை திறந்து அப்பப்போ படித்தா மட்டும்தான் இட் வில் பிகம் ஈஸியர் அண்ட் யூ வில் நாட் ஃபீல் ஸ்ட்ரெஸ் அட் த லாஸ்ட் மொமெண்ட். அடுத்த சப்ஜெக்ட் வந்து மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிரியல். இது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஆர்கானிசம் நம்மளோட பாடிக்குள்ளே என்டர் ஆகி அதை எப்படி வந்து நம்ம பாடியில் வளர்ந்து நம்மளுக்கு அது கெட்டதாக முடியுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது ஜெனட்டிக்கலாக வரலாம், இது ஏதாவது அடிபட்டிருக்கலாம், இல்லை அவங்க சாப்பிட்டது ஏதாவது சரியில்லாமல் இருக்கலாம், ஃபுட் பாய்சனிங்காக இருக்கலாம். எஸ், அண்ட் ஒரு மெயின் ஈவெண்ட் என்னென்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு லிவிங் திங்னால அந்த ஹியூமனுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு பார்ட் தான் மைக்ரோபயாலஜி. ஸோ அதுவே ரொம்ப பெருசு. இப்போ இந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இந்தியன் புக் தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், அது அபூர்வ சாஸ்திரி. ஸோ இதுலேயே வந்து தனியாக பாக்டீரியாலஜி, வைராலஜி, பாரசிட்டாலஜி எல்லாமே கவர் ஆகிருக்கும். பட் இந்த புக் வந்து ரொம்ப கன்சைஸாக இருக்கும், ரொம்ப பாயிண்ட்ஸாக இருக்கனால படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தூக்கம் வரும் படிக்கும் போது. அதனால எனக்கு பர்சனலாக மைக்ரோபயாலஜி சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் இந்த லேப் டயக்னோசிஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதுதான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ மைக்ரோபயாலஜிக்கும் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கலாம். ஸோ ஜேஜே மெடிசன் அப்படின்னு ஒரு சேனல், அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோ யூஎஸ்எம்எல்இ அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அண்ட் அகெயின் பிரியங்கா சச்தேவ் மேமே மைக்ரோ நல்லா நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரெப்லாடர் மேரோ வீடியோ வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பார்க்கலாம். எகெயின் இப்போ ஒரு மைக்ரோபயாலஜியில் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எகெயின் நம்ம கோரிலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் நான் போஸ்டிங் போகும்போது மெடிசன் போஸ்டிங்கில் ஒரு நாள் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒரு குட்டி பையனுக்கு பார்த்தோம். ஸோ அப்போ உடனே வந்து அவங்களோட ரிப்போர்ட் ஆன்டி மைக்ரோபியல் சசப்டபிலிட்டி டெஸ்டிங் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோவில் படிப்போம். ஸோ எப்படி அது பண்ணணும், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு டூ சசப்டபிலிட்டி டெஸ்டிங்ஸ், இதெல்லாம். அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் யூடிஐ வந்து எந்த ஆர்கானிசம்னால வந்திருந்தது அப்படின்னா அங்கே கிளப்சில்லா தான் காசேட்டிவ் ஆர்கானிசமாக இருந்தது அந்த பையனுக்கு. ஸோ உடனே இங்கே மைக்ரோ புக் எடுத்து யூடிஐயோட காசேட்டிவ் ஆர்கானிசம் என்னென்னலாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இதை காஸ் பண்ணலாம்,
பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபங்கஸாக இருக்கலாம், வைரலாக இருக்கலாம், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி புக்கில் படிச்சுட்டு அண்ட் அதே டைமில் பேத்தாலஜி புக் எடுத்து சரி யூடிஐ வந்துருச்சு அப்போது என்னென்னலாம் ஹிஸ்டாலஜிக்கலாக டிஃப்ரென்சஸ் வரப்போகுது, மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா என்ன டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்க போகுது, அதாவது யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத உடனே ராபின்ஸில் வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிலேட்டடாக இருக்கணும். அண்ட் அகெயின் என்ன மருந்து யூஸ் பண்ணுவோம், இப்போ கிளெப்சிலானா அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக், என்ன ஆன்டிபாக்டீரியல் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்டி ஃபங்கல்ஸ் என்னென்ன ட்ரக் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன் டப்பாவை போய் உடனே அந்த நாள்லேயே படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிலேட்டடாக தான் நம்ம படிக்கணும். அப்போ தான் மெடிசன் வில் பிகம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதனால தான் காலையில் ஏன் கிளினிக்கல் போஸ்டிங் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஏன்னா அப்போ தான் அங்கே யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் செகண்ட் இயரில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளால டயக்னோசிஸ் பண்ண முடியாது. பட் அந்த டாக்டர்ஸ் வந்து அங்கே என்ன பேசுகிறாங்க, அந்த ஆர்கானிசம் பேர் சொல்லுவாங்க, இந்த டிசீஸ் பேர் சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ் கூட அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ லாட்ஸ் ஆஃப் திங் யூ வில் லேர்ன் இன் ஜஸ்ட் தட் 2 hours in the morning. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ அண்ட் அட்டெண்ட் த கிளினிக்கல் போஸ்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம மெயின் சப்ஜெக்ட்ஸான பேத், ஃபார்ம் அண்ட் மைக்ரோ அதை பற்றி பார்த்தோம் அண்ட் அதோட புக்ஸ்லாம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த காலையில் கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் போகிறோம்ல, அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். சி ஆஸ் அ செகண்ட் இயர்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறனால அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். போன உடனே பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஓபி செட்டிங்னா எப்படி இருக்கும், ஸோ அங்கே பேஷண்ட்ஸ்லாம் எங்கே உட்காருவாங்க, ஓபி டிக்கெட் எங்கே வாங்குறாங்க, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ஸ்டெஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்டிங். நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம். நாங்கள் எக்மோரில் இருக்கக்கூடிய அந்த உமன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் போஸ்ட் ஆகிருந்தோம். ஸோ அங்கே நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பில்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, ஆன்டிநேட்டல் மதர்ஸ்லாம் எங்கே போவாங்க, போஸ்ட் நேட்டல் கேர் எப்படி இருக்குது, அண்ட் லேபர் எங்கே நடக்கும், எல்எஸ்சிஎஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் எங்கே இருக்குது, இப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் தேவைப்பட்டது. அண்ட் அங்கே எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து எங்களை டயக்னோஸ் பண்ணுறதுக்கெலாம் சொல்ல மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டை பார்த்தோன்னே நம்மளால் டயக்னோசிஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பேஷண்ட் எங்கேருந்து வராங்க, அவங்க பேர் என்ன, அவங்கக்கிட்ட ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் கோலாக இருந்துச்சு. அண்ட் அந்த நேரத்தில் சப்போஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம சீஃப் கம்ப்ளைண்ட் கேட்குறோம், வெஜினல் டிஸ்சார்ஜ் தான் அவங்க சீஃப் கம்ப்ளைண்ட். ஸோ அப்போது அந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் எவ்வளோ நாளாக இருக்குது அண்ட் அதோட கலர் என்ன, ஏதாவது ஸ்மெல் இருக்கா, அண்ட் எவ்வளோ அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ரிலீவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எப்படியெல்லாம் கொஷின் கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம அங்கே கற்றுக்கிறத மெயின் ஃபோக்கஸாக வைக்கணும் இப்போதைக்கு செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா உங்கள் கொலீக்ஸோட சேர்ந்து நீங்கள் அந்த டைம்லேயே அந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் எதனால் வருது, அதோட காசஸ் என்ன, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா, மெடிகேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா அதை பற்றி படிக்கலாம். ஸோ என்ன புக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டட்டா அண்ட் எப்சிபா. ஸோ எப்சிபா வந்து கொஞ்சம் கிளினிக்கல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும், டட்டா வந்து தியரி பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு புக்கையும் கம்பைன் பண்ணி படித்தா ஓஜி இஸ் டன். பட் இப்போவே டட்டா புக் வாங்கணுமா, இப்போவே எப்சிபா புக் ஃபிசிக்கலாக வேணுமானா இல்லை. உங்கள் கொலீக்ஸ் யாராவது ஐபேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபோன்லேயே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா இப்போது செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல ஜஸ்ட் எப்படி ஓஜி எங்கெங்கே என்னென்ன இருக்குது, என்ன ப்ரொசீஜர்லலாம் அவங்க பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபுல் தியரியும் நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா எந்த ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாது, அவங்க கேஷீட்டை பார்த்தாலும் நம்மளுக்கு நிறைய இது புரியாமல் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அந்த பிஜிஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கேட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லித்தரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ யூ ஹாவ் டு ஆஸ்க். ஸோ என்னோட சில ஹாப்பி மூமெண்ட்ஸ் இன் ஓஜி அப்படின்னா the first time I saw live baby being born. ஸோ எல்எஸ்சிஎஸ் தான் நான் ஃபஸ்ட் பார்த்தேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாப்பா வெளியே வந்தோடனே அழுகிற அந்த தருணம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தது, என்னென்னா என்னால் ஒரு நார்மல் டெலிவரி என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அப்போ பார்க்க முடியல. பட் என்னோடய மற்ற யூனிட் மேட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ எங்களோட யூனிட்டால் மட்டும் பார்க்க முடியல. அந்த ஒரு ஸ்மால் சேட் ஃபீலிங் இருந்தது. பட் ரிவிஷன் போஸ்டிங் ஓஜி வச்சாங்க. அப்போ வந்து நான் கண்டிப்பாக லேபர் பார்த்தே ஆகுன்னு சொல்லிட்டு மெயின் கிளாஸஸ் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் லேபர் வார்ட் போய் நிறைய டெலிவரிஸ் பார்த்தேன். ஸோ
அடுத்ததான் எங்களுக்கு கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங் இருந்துச்சு. இப்போவே கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங்க்கு புக்கெலாம் வாங்கணும்னா அவசியமே கிடையாது. ஸோ என்ன புக் யூஸ் பண்ணுவோம்னா பார்க். இப்போ நாங்கள் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ்ல பார்க் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் இயரில் வந்து கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங் அப்போ பார்க்லாம் யாருமே படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன படிக்கலாம், பட் நான்லாம் படிக்கவே இல்லை. ஜஸ்ட் அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துவாங்கல்ல, அந்த டாபிக் மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டு அது மட்டும் படித்தாலே போதும். அண்ட் யூடியூப்பில் வந்து ஆர்பிக்ஸ் அப்படின்னு ஒரு பிஎஸ்எம்க்கு வீடியோ போடுற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க நோட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. செகண்ட் இயரில் கம்யூனிட்டி மெடிசன்லாம் பற்றி யோசிக்கவே தேவையில்லை. பட் அந்த போஸ்டிங் அப்போது படிக்கிறதுக்காக வேணால் நீங்கள் அந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம். அண்ட் எஃப்ஏபி கூட்டிகிட்டு போவாங்க கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங்கில். ஸோ அங்கே ஃபேமிலிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் லாக் நகர் போவோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் அப்படி கொஞ்சம் வாழ்ந்துட்டு அண்ட் நல்லாயிருக்கும் ஃபேமிலிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அண்ட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மெடிசன் போஸ்டிங். ஸோ ஆர்ஜிஜிஹெச் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் நாங்கள் போஸ்ட் ஆகிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களோட மெயின் ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது, ஏன்னா அங்கே 3 டவர் இருக்கும், டவர் 1, டவர் 2, டவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டவர் 3ல தான் ஓபிலாம் இருக்கும். ஸோ அங்கே மெடிசன் ஓபி, ஃபீமேல் ஓபி, மேல் ஓபி, அதோட நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒயிட் கோட் போட்டு ஐடி கார்டெலாம் போட்டு அங்கே இருப்போமா, அப்போது பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் பெரிய டாக்டர் நினச்சி வலி கேட்பாங்க. ஸோ எங்களுக்கே வலி தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி இந்த வலி இங்கே இருக்குது, எக்ஸ்ரே எடுக்கிற இடம் இங்கே இருக்குது, பிளட் டெஸ்ட் கொடுக்குற இடம் இங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வழி சொல்கிறதுலாம் பிடிக்கும். அதனால் எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கடைசியில் மெடிசன் போஸ்டிங்கில் வார்ட்ஸ்லாம் போஸ்ட் ஆகும். ஸோ அங்கே நிறைய கேசஸ் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் இந்த ஆல்கஹாலிக் லிவர் சர்கோசிஸ் அதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், நீங்கள் அதை பற்றி பார்க்கலாம். பட் நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ், ஃபீவர், அப்புறம் எடிமா, பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், சுகர், டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி காமனான டே டு டே லைஃப்பில் நம்ம கேள்விப்படக்கூடிய டிசீசஸ்லாம் மெடிசன் வார்டில் அடிக்கடி பார்க்கலாம். ஸோ மெடிசனுக்கு என்ன புக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, போஸ்டிங் அப்போது மெடிசன் வந்து கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். ஸோ செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல நான் மெடிசனில் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அண்ட் கேஸ் ஷீட்ஸ் பார்ப்போம். நாங்கள் எங்கள் யூனிட் மேட்ஸ்லாம் சேர்ந்து அந்த பேஷண்ட்டோட கேஸ் ஷீட்ஸ், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி, இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் என்ன புக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஹட்சின்சன் ஒரு புக் இருக்குது, அண்ட் அழகப்பன் அண்ட் ஹாரிசன். பட் நான் இந்த 3மே வந்து நான் படிக்கல. நான் பர்சனலாக மெடிசன் போஸ்டிங் சும்மா போனேன், அங்கே ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டு அண்ட் ஐ கேம் பேக். பேத்தாலஜி ராபின்ஸ் தான் வந்து நான் படிப்பேன். மெடிசன் போஸ்டிங் அப்போது பேத்தாலஜி தான் நான் படித்தேன், அதோட கோரிலேட்டடாக. ஸோ ஹாரிசன், டேவிட்சன் அதெல்லாம் படிக்கல. ஐ வில் பி ஹானஸ்ட் வித் இட். அடுத்து சர்ஜரி போஸ்டிங். எனக்கு பர்சனலாக சர்ஜரி போஸ்டிங் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா அங்கே ஓபியில் பார்க்குற அந்த வே ஆஃப் அவங்க பார்க்குறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. லைக் ஸ்வெல்லிங், ஒரு ஸ்வெல்லிங்கோட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அந்த வீக்கத்தை வந்து அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எவ்வளோ நம்பர் இருக்குது, சைஸ் என்ன, ஸோ அந்த சென்டிமீட்டர் அதெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அப்புறம் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட், இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம், இலுமினேஷன் டெஸ்ட் இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. ஸோ அதெல்லாம் புதுசாக இருந்தது. ஸோ மெடிசன் கூட பேத்தாலஜி கூட கொஞ்சம் கோரிலேட் பண்ணுறதுனால அது அதே மாதிரி தான் இருந்தது, ஒரே மாதிரி. பட் சர்ஜரி வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ சர்ஜரிக்கு என்ன புக் யூஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு புக் தான் அங்கே ஃபாலோ பண்ணாங்க, எஸ் தாஸ். அதுதான் வந்து கிளினிக்கலுக்கு செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை இப்போதைக்கு. ஸோ பெரிய தியரி புக்லாம் அப்போ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல, நாங்கள் படிக்கவும் இல்லை. ஸோ அகெயின் ஹிஸ்ட்ரி டேக்கிங் தான் அங்கே மெயினாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்வெல்லிங் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஹர்னியாவில் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஹர்னியா இருக்கும். ஸோ அதோட எக்ஸாமினேஷன்லாம் சொல்லி தந்தாங்க. அப்புறம் ஹைட்ரோசீல்ஸ், எஸ்பெஷலாக அந்த ஸ்க்ராட்டல் இடத்துல வந்து ஸ்வெல்லிங் நடக்கும். ஸோ அதை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் செல்லுலைட்டிஸ் பார்த்துருக்கேன், எப்படி வந்துட்டு வூண்டு டீப்ரிவென்ட் பண்ணுறாங்க, அல்சர்ஸு. ஸோ சர்ஜரி வார்டெலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே பெரிய அல்சர் இருக்கும், அந்த வூண்டை எப்படி டீப்ரைட் பண்ணுறாங்க, என்ன அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. ஸோ அண்ட் லைஃப் சர்ஜரிஸும் நாங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு ஓடி
ஓடிக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ ஓடியில் சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர், கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர், அதெல்லாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியா, ஜென்ரல் அனஸ்தீஷியா, என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கேயும் ஃபார்மகாலஜி நம்ம அங்கே கோரிலேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை வந்து எப்படி நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். ஸோ போவிடோன் அயோடின் அந்த சொல்யூஷன். ஸோ மைக்ரோபயாலஜி வந்துடும். ஸோ ஸ்டெர்லைசேஷன், அதுக்கப்புறம் இந்த லினன் கிளாத்ஸ், மாஸ்க்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த என்டையர் ஓடி செட்டப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாலியான ஒரு ப்ராசஸாக இருந்தது. அண்ட் நிறைய குட்டி குட்டி சர்ஜரிஸ் லைக் ஹெர்னியோபிளாஸ்டி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னொரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைச்சது என்னென்னா, ஃபஸ்ட் இயரில் அனட்டமியில் டயஃப்ரம் பற்றி விஸ்ராம் சிங்கில் படிச்சிருக்கோம்ல. ஸோ அது படிக்கும்போது டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் பொக்டலக் ஹெர்னியா அப்படின்னு ஒன்று நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு கேஸ் வந்து நான் லைவ் ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணதை பார்த்தேன். ஸோ அது ஒரு ரேரான ஒரு சர்ஜரி. அதை பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு எந்தூசியாசம், ஒரு ஜாலியாகவே அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணம். அதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி போஸ்டிங், ஒரு 2 வீக்ஸ் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும். டெர்மட்டாலஜி அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ டெர்மட்டாலஜிலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கின், அதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லீஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா லீஷனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் வேறு காசேட்டிவ் ஆர்கானிசம், வேறு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ அது ரொம்ப நாலேஜபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெயிலில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒனைகோமைகோசிஸ் அது பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த ஆக்னி இருக்குல்ல, ஸோ ஆக்னிலே வந்து காமிடான்ஸ், ஓப்பன் காமிடான்ஸ், க்ளோஸ்ட் காமிடான்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, அடுத்த நாள் ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஆக்னி கம்ப்ளைண்டோட வந்தாங்க. அப்போ எனக்கும் தான் நிறைய பிரேக் அவுட்ஸ் இருந்தது. அதனால அடுத்த நாள் ஓபி டிக்கெட் போட்டு நானும் ஒரு பேஷண்ட்டாக மாறி நான் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் ஃபன். டேர்ம் போஸ்டிங் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே எனக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்தது, நான் அங்கே கற்றுக்கிட்டும் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மெடிசன் இஸ் ஆக்சுவலி ஃபன். அடுத்து ஆர்த்தோபெடிக்ஸ். ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஜென்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அங்கே ஃபீமேல் ரெசிடென்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் ரேராகவே இருந்தது, பட் இருந்தாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து ஓபி நாங்கள் பார்ப்போம். அண்ட் அங்கே மோஸ்ட்டாக வரதுன்னா பெயின் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். நீ பெயின், ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் அந்த மாதிரி. சில ரேரான கேசஸ் லைக் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், அதனால வந்த போன் டிஃபார்மிட்டிஸ் அதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஓபியிலதே நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோட ஸ்டேஜஸ் என்ன, ஹிப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் சில டிவைசஸ்லாம் இருக்கும். வார்டில் வந்து இலிசரோ ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ ஜஸ்ட் கோயிங் தேர் மேக்ஸ் யூ டு லேர்ன் தீஸ் மச் நியூ டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் எங்களை ஓடி வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா அங்கே ரேடியேஷன் சிஆர்ம் சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க லைவாக எக்ஸ்ரே மாதிரி ஒரு டிவைஸ், ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அங்கே இருக்கும், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணல. ஸோ பட் அங்கே ஒரே ஒரு சர்ஜரி மட்டும் பார்த்தோம், அண்ட் அது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் சர்ஜரி போஸ்டிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மால் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் இது வந்து நல்லா பல்கியாக ஹேமரு மாதிரி இருந்தது. இது ஓட்டை போடுறதுக்குலாம் ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு மெக்கானிக்கல் கம்பெனிக்கு போன மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நைஸ். நெக்ஸ்ட் வந்து பீடியாட்ரிக்ஸ். இது ஒரு பெரிய போஸ்டிங் தான். அண்ட் பீடியாட்ரிக்ஸ் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு பீடியாட்ரிக்ஸ் போஸ்டிங் நல்லா பிடிச்சிருந்தது. எங்கள் யூனிட்டில் வந்து ஒரு மேம் நல்லா சொல்லி தந்தாங்க. ஸோ அங்கே எகெயின் பீடியாட்ரிக்ஸ் ஹாஸ்பிட்டலும் எக்மோவில் தான் இருக்கும். அந்த உமன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே ஐசிஹெச் இருக்கும், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா, இங்கே சில்ட்ரன்னால அவங்களோட அம்மா அப்பா கிட்ட தான் நம்ம ஹிஸ்ட்ரி கேட்க முடியும். ஸோ இன்ஃபார்மெண்ட்டோட ரிலையபிலிட்டி, குட் ஆர் பேட், அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம ஹிஸ்ட்ரி கேட்கணும். பாப்பா எவ்வளோ சாப்பிடுது, அவங்களுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல கிளினிக்கல் போஸ்டிங்ஸ்க்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த 3 சப்ஜெக்ட் ஃபார்ம், பேத் அண்ட் மைக்ரோ, இதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். ஸோ காலேஜ் போயிட்டு போஸ்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிளினிக்கல் போஸ்டிங்காக நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்.
அங்கே போஸ்டிங்கில் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க்ஸ் அண்ட் அங்கே பார்க்கக்கூடிய கேஸை மட்டும் படித்தா போதும். அதை நினச்சி ஐயோ போஸ்டிங்க்கு படிக்கலையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி பர்சனாக இருக்கலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறத பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த போஸ்டிங்காக அதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஹிஸ்ட்ரி டேக்கிங் என்னென்னலாம் இருக்குது, எப்படி ப்ராசஸ் நடக்குது, வார்டு நம்பர் என்ன, இந்த பிளட் பேங்க்கு, பிளட் கொடுக்குற இடம் அண்ட் எக்ஸ்ரே எடுக்கிற இடம், எம்ஆர்ஐ எடுக்கிற இடம், இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ல. ஸோ என்னோட செகண்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி அப்ஸும் இருக்குது, டவுன்ஸும் இருக்குது. அண்ட் நான் எப்போவுமே கரெக்டாக போஸ்டிங் போயிடுவேன். யார் வந்தாலும் வராட்டி பரவாயில்ல, நான் தனியாக கூட போஸ்டிங் போயிடுவேன். அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று கற்றுக்கிறது, ஒன்றுமே கற்றுக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா அங்கே போயிட்டு என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க நம்ம யூனிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஸோ அங்கே நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போகும்போதும் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஃப்யூச்சரில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த பிரான்ச் என்னோடய ஃப்யூச்சர் பிரான்ச்சாக இருக்குமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்க மாட்டேன். நான் ஜாலியாக போஸ்டிங் போகிறது எனக்கு பிடிக்கும். அதனால் அப்படியே ஜாலியாக போயிட்டு ரோல்ஸ்லாம் எடுத்துகிட்டு யூடியூப்க்கு ஏதாவது கண்டென்ட் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் பேஷண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டு அண்ட் ஐ வில் கம் பேக். ஸோ வந்துட்டு காலேஜ் போயிட்டு அப்புறம் இந்த 3 சப்ஜெக்ட் படிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் போய் பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் நானும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கேன். இளந்தளியில் டான்ஸ் ஆடியிருக்கேன், அதுக்கப்புறமா பாட்டு பாடியிருக்கேன், அப்புறம் மிராக்கிள் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட், அதில் நான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இட் வாஸ் அ ஃபன் ஃபில்டு அண்ட் ஹாப்பி ஜர்னி. அண்ட் ஒரு வழியாக செகண்ட் இயரை எப்படியும் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நான் எப்படி செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸை ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல, பட் ஒரு ஓவராலாக ஒரு ஓவர்வியூ என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, if you like the way I shared my experience, if you think that you have got some useful information from this video, do subscribe and share this video. So yeah, that's it. Thank you. Nandri. The winding path now calls to me. The rising sun becomes my guide. A gentle breeze, I feel so free, with nature's beauty by my side.